திரு செந்தில், பீகார் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? கூட்டணி கணக்கில் மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஏன் இது இவ்வளவு உற்றுநோக்கப்படக்கூடிய தேர்தலாக மாறி இருக்கு? தமிழ்நாட்டு அரசியலில் பீகார் தேர்தல் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, கூட்டணியிலும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. நான் இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இடதுசாரிகளும் காங்கிரஸ் கட்சியும் கேரளாவில் பரம வைரிகள், ரெண்டு பேரும் தான் அங்கே பிரதான எதிர்கட்சிகள். இங்கே திமுக அதிமுக மாதிரி அங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும். மேற்கு வங்கத்தில் அதே மாதிரி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான் இருவேறு அணிகளாக மேற்கு வங்கத்திலும் பிரிந்து போட்டியிடுவார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் வருகின்ற பொழுது காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஓரணியில் என்ன செய்வாங்க, நின்று அவங்க போட்டியிடக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போது ஒரே கட்சியே கேரளாவில் கேரள மண்ணிற்கேற்ற மாதிரி ஒரு அரசியல் முடிவையும், வெஸ்ட் பெங்காலில் அந்த மண்ணிற்கேற்ற மாதிரியான ஒரு அரசியல் முடிவையும், தேசிய அரசியல் நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகின்ற பொழுது ஒரு விதமான முடிவையும். இப்போ நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒரே அணியில் இருப்பாங்க, ஆனால் கேரளாவில் மட்டும் தனித்தனியாக போட்டிடுவாங்க. அப்போது எல்லா கட்சிகளுக்குமே அந்த மண்ணின் தன்மை, அந்த மாநிலத்தினுடைய அரசியலுக்கு ஏற்றவாறு தான் முடிவெடுப்பார்களே தவிர, வேறு ஒரு மாநிலத்தில் என்ன மாதிரியான வெற்றி தோல்விகள் தேர்தலில் ஏற்படுகின்றன என்பதை வைத்து இன்னொரு மாநிலத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே என்ன செய்யாது, அரசியல் செய்ய நினைக்காது. அது அந்த அரசியல் கட்சிகளுக்கு நல்லா தெரியும். அதை பீகாரை வச்சுட்டு தமிழ்நாட்டில் பண்ணோன்னா அது வேறையாக போயிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். நான் இப்படி எடுத்துக்கிட்டா, தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கங்க, நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக இதற்கு இந்த தேர்தலில் இதற்கு முந்தைய தேர்தலில் கூட்டணியாக இருந்த பொழுது பெற்ற வாக்குகளை விட, சதவீதத்தை விட, சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக அணி சற்றே கூடுதலான வாக்கு சதவீதத்தை வாங்கினார்கள். அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகின்ற பொழுது, மோடி என்று வருகின்ற பொழுது அவர்கள் முடிவு வேறாக இருக்கிறது. அதுவே திமுகவா அதிமுக என்று வருகின்ற பொழுது ஒருவேளை அதில் ஸ்லைட்லி ஒரு சேஞ்ச் இருப்பதை நம்மால் இங்கே தேர்தல் முடிவுகளில் பார்க்க முடிகிறது. அதை புரிஞ்சு தான் எடப்பாடி பழனிசாமி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன செய்கிறாரு, அவர் பாஜக வேண்டாம் என்று முடிவு செய்தார். அதன் பிறகு வேறு வேறு கூட்டணி கணக்குகளுக்கு போச்சுன்னு வைங்களேன். அப்போது இதை நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்குமே இங்கே என்ன இருக்குது, மாறுபட்ட பார்வைகள் எல்லாம் இருக்கின்றன என்று சொல்கின்ற பொழுது, பீகார் தேர்தல் முடிவுகள் எந்த வகையிலும் தமிழ்நாட்டில் எதிரொலிப்பதற்கு வாய்ப்பே ஒரு விழுக்காடு கூட இல்லை. இந்த முறை பாஜகவுடைய நிலைப்பாடு, அதிமுகவோடு சேர்ந்தால் நம்மளுடைய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலில் கணிசமான அளவுக்கு வெற்றியை பெற முடியும், ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு அதிமுகவை நம்புது. இதற்கு காரணம், இதற்கு முன்னதாக பாஜக தனித்து போட்டியிட்ட போது கூட பெரிய அளவுக்கான வெற்றியை அவங்க பெற முடியவில்லை. ஆனால் நம்மளோட சேர்ந்தால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு அதிமுக கருதுது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பாஜக இப்ப பீகார்ல மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறுது. நரேந்திர மோடியுடைய முகம் அப்படி ஒருவேளை வெற்றி பெறுது. ஏற்கனவே மகாராஷ்டிராலையும் அப்படிதான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. சோ மோடியுடைய வீச்சு இன்னும் தமிழ்நாட்டிலும் இந்தியா முழுமைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நெகோசியேஷன் பாயிண்ட்டை ஏன் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது? இப்படி பாருங்க, மோடியுடைய வீச்சு குறைந்து விட்டது. அதனால்தான் அவரால் தனித்த பெரும்பான்மையோடு ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்க முடியல. இன்னைக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு தனித்த பெரும்பான்மை பெறாத அரசு, சிறுபான்மை அரசு. சிறுபான்மை மக்களுக்கான அரசு அல்ல அப்படிங்கிற விமர்சனம் இருக்கிறது, அது வேற. பட் சிறுபான்மை அரசு தானே அது. திரு சந்திரபாபு அவருடைய ஆதரவும் திரு நிதிஷ் அவர்களுடைய ஆதரவும் இல்லைன்னா இன்னைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ அந்த வீச்சு இருந்துச்சுன்னா அவர் மீண்டும் 3வது முறையாக என்ன செஞ்சிருக்கணும், தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சிருக்கணும். அந்த வாய்ப்பு கை நழுவி போது இல்லை. நாடாளுமன்றத்தில் அப்படி ஒரு முடிவு கிடைத்திருந்தாலும் கூட அண்மையில் நடைபெற்ற மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக கடந்த முறை வென்றதை விட மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை பெற்றாங்க. ஹரியானாலையும் அதுதான நிலைமை. அப்படி இருக்கும்போது அதற்கு பிறகு நடைபெற்ற 4 தேர்தலில் 2 பெரிய மாநிலத்தை கைப்பற்றி இருக்காங்க. நான் இப்படி சொல்றேன், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற தேர்தலில் 10 இடங்களில் வெற்றி பெற்றது. இதை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் வட இந்தியாவில் வட மாநிலத்தில் பீகாரில் கூட்டணி பேச முடியுமா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் 10 இடங்களில் வெற்றி பெறுது சார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஒரு பெரிய வெற்றியை பெறுகிறது. திமுக அணியில் எல்லாரும் இன்டாக்டாக இருக்கிறாங்க, ஒரு அணியில் இங்கே வெற்றி பெறாங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் இத்தனை இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம், எனவே நீங்கள் எங்களுக்கு இத்தனை இடங்கள் தாருங்கள் அப்படின்னு சொல்லி அகிலேஷ் அவங்க பேச மாட்டாங்க. வேற ஒரு வட மாநிலத்தில் அவங்க யாரோ ஒருவரோடு கூட்டணி வைத்திருந்தால் பேச மாட்டாங்க. இப்போ நீங்கள் ராஜஸ்தானில் காங்கிரஸ் தான் பாஜகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியில் பெரிய கட்சி காங்கிரஸ். ராஜஸ்தானில் காங்கிரஸ் பெரிய கட்சி, மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் பெரிய கட்சி, குஜராத்தில் காங்கிரஸ் பெரிய கட்சி, அதாவது பிஜேபி வெர்சஸ் அப்படி சொல்கிறேன். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் தான் பெரிய கட்சி. அப்போ அகிலேஷோடு தான் அவங்க நினைச்சுவாங்க கூட்டணி வைப்பாங்க. அகிலேஷோடு கூட்டணி வைக்கின்ற பொழுது காங்கிரஸ் போய் தமிழ்நாட்டின் வெற்றியை வைத்து அங்கே என்ன செய்யாது, பேசாது. ராஜஸ்தான் மத்திய பிரதேச வெற்றியை வச்சு கூட உத்தரப்பிரதேசம் அவங்க பேச மாட்டாங்க. பாஜகவும் அப்படி பேசாது சார். எப்படி பேச முடியும் போயிட்டு? இப்போ நாளைக்கு நீங்கள் நான் இப்படி வரேன் அப்படி பார்த்தா நீங்கள் உங்கள் எல்லா தொலைக்காட்சிகளிலும் வந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், எல்லா தொலைக்காட்சிகளையும் வந்த கருத்து கணிப்புகளின் அடிப்படையில்
ஒருவேளை அந்த வெற்றியை வைத்து ஒரு நெருக்கடி ஏற்படுமே என்று சொன்னால் அது யாருக்கு ஏற்படணும்? தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் யாருக்கு ஏற்படணும்? அதிமுக தானே ஏற்படணும். ஏன்னா அங்கே யார் வெற்றி பெறுவான்னு கருத்து கணிப்பு வருது, பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும். அப்போ பாஜக என்ன செய்யணும்? பார்த்தீர்களா, பீகாரில் நாங்கள் வென்று விட்டோம், எனவே எங்களுக்கு கூடுதல் இடங்களை தாருங்கள் யார்கிட்ட கேட்கணும்? எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்கணும். ஸோ அப்படி ஒருவேளை வந்துச்சுன்னா கூட இடஒதுக்கீடு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படியே பிரதிபலித்தால் அந்த நெருக்கடி யாருக்கு தான் வரணும்? அது ஏற்கனவே அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் 18.6% நம்ம பாஜக ஓட்டு வாங்கி என்டிஏ ஓட்டு வாங்கியிருக்கு. அவங்களோட சேர்ந்து நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கல. பாஜகவுடைய ஸ்ட்ரென்த் எடப்பாடி நான் இல்லைன்னு சொல்லியே, அதனால தான் அவர் சேர்ந்திருக்காருன்னு நானும் சொல்றேன். நான் அதில் எங்கேயுமே குறை சொல்லியே, நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் 100 சீட்டு கொடுப்பாரா எடப்பாடி? நீங்கள் நம்புறீங்களா? 70 சீட்டு, 80 சீட்டு? அப்போ பாஜகவிற்கு அவர் ஒதுக்கீடு செய்யக்கூடிய சீட்டு என்னவா இருக்கட்டும், அது பீகார் தேர்தலை வச்சு கொடுக்க மாட்டாரு சார். நான் எப்படி சொல்றேன் சார், குஜராத்தில் வீழ்த்த முடியாத வலிமையான சக்தி பாஜக, கரெக்டு தானே? அதை வச்சுட்டு இங்கே சீட்டு கொடுப்பாங்களா தமிழ்நாட்டில்? குஜராத்தின் வலிமையை வைத்து பீகார்லேயே சீட்டு கொடுப்பாங்களா? முதல்ல மோடி எங்கள் டாடி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சொல்றாரு. அவருடைய வலிமை இருக்கு, அவர்கள் தங்கள் பக்கம் வச்சுக்கிறது மூலமா அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்லி ஒரு அதிகாரம் தங்களோட இருக்கு, எங்களால முடியும், நல்ல நிர்வாகத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பிலீஃப் அதிமுக கொடுக்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. அதை ஏன் பாஜக பயன்படுத்திக்க விரும்பாது? நான் அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்லிங்கிறேன். அதை பாஜக பயன்படுத்திக்க கண்டிப்பா விரும்பும். நாங்கள் வலிமையாக இருக்கிறோம், எங்களுக்கு கூடுதல், இன்னும் சொல்லப்போனால் ஒருபடி மேலே போய் அண்ணாமலை அவர்கள் என்ன கேட்டார்? எங்களுக்கு வந்து சரிபாதி இடங்களை கொடுங்கள் அப்படிங்கிற அளவுக்கு கூட கேட்டார். இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த கூட்டணியெல்லாம் உடன்பாடு இல்லை, பாஜக ஆட்சி அமைய வேண்டும் என்பதான் விருப்பம்னு சொன்னார். எல்லா கட்சிகளுக்கும் அதான விருப்பமாக இருக்கும். எல்லா கட்சிகளுக்குமே கூட்டணியில் இருந்தாலும் அவங்க கட்சி அந்த மாநிலத்தில் ஆட்சி செய்யணுங்கிறதா எல்லா கட்சிகளுக்கும் விருப்பமாக இருக்கும். கூட்டணிக்காக அவங்க டிராவல் பண்ணாலுமே அந்த கட்சி அதை தான் விரும்பும், பாஜக அதை தான் விரும்பும். அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யலாம்? கூடுதல் இடங்களை நிச்சயமாக அவர்கள் கேட்கலாம். ஆனால் ஒருவேளை கூடுதல் இடங்களை ஒதுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் அதிமுக வருதுன்னு வைங்களேன். இப்போ அதிமுகவில் கூட கூடுதல் இடங்கள் ஒதுக்கீடு செய்வதற்கு லாஜிக்காக சில வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசான் டேட் சொல்கிறேன், இன்னைக்கு தேதியின் அடிப்படையில் அதிமுக, தமாக, பாஜக 3 கட்சிகள் தான் அங்கே கூட்டணியில் இந்த நிமிஷம் வரைக்கும் உறுதி செய்திருக்கிறாங்க. அப்போ அவரால் கூடுதல் இடங்களை கொடுக்க முடியும். ஆனால் திமுக அப்படி இல்லை, அது வந்து கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அப்போ அவர் ஒருவேளை என்ன செய்யலாம்? கூடுதல் இடங்களை கூட பாஜகவிற்கு, அதிமுக பாஜகவே போதும்னு சொல்றாரு, வேற யாரும் கூட்டணிக்கு வேண்டாம்னு சொல்றாரு. அவருடைய நம்பிக்கை அதிமுக பாஜக கூட போதும்னு அவர் நம்பலாம். அந்த நம்பிக்கை பலிக்கிறதா இல்லையாங்கிறத நம்ம தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி தான் பார்க்க முடியும். நாம இப்போ என்ன செய்ய முடியாது. இப்போ நீங்கள் ஐயாட்ட கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வந்திருக்கக்கூடிய ஐயாட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவார். ஐயா கோபநாட்டை கேட்டிங்கன்னா இல்லை திமுக அணி வெற்றி பெறும்னு சொல்லுவார். நாளைக்கு காலையில் ரிசல்ட்டு உங்களாலையும் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது பீகாரில் யார் ஆட்சி அமைப்பான்னு. பெட்டியை திறந்து என்ன தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பாஜக மட்டும் போதும் என்று அதிமுக நிச்சயமாக நம்பலாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்பினார்கள், கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்பினார்கள். அந்த முடிவுகள் என்ன ஆயிற்று என்பதை நாம் பார்த்தோம், நாடே பார்த்துச்சு. 2026 அவர்கள் நம்பலாம். முடிவுகள் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறது 2026 தேர்தலில் நமக்கு தெரியும். சரி, அதே சினாரியோவை ஒருவேளை காங்கிரஸ் மகாகத்பந்தன் கூட்டணி, காங்கிரஸ் ஒரு கணிசமான அளவுக்கு வெற்றி பெறுது, காங்கிரஸ் ராகுல் காந்தியுடைய முகத்தை வைத்து பரப்புரை என்பது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் நாங்கள் தொண்டர்கிட்ட இருந்து கருத்து கேட்கிறோம், புதிய கூட்டணி அமைக்கலாமா, இல்லை இருக்கிற கூட்டணியிலே கூடுதல் தொகுதிகள் கேட்டு அமைச்சர் அதிகாரத்தில் பங்கு கேட்கலாமா அப்படின்ற ஒரு கருத்தை முதல் முறையாக கேட்க போறாங்க தொண்டர்கள் கிட்ட காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியில இருந்து தகவல் இருக்கு, யார் சொன்னது, அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தலைவர்கள் வர போறாங்க, தகவல்கள் வர போறாங்க, தலைவர்கள் வர போறாங்க, தலைவர்கள் மாவட்ட விஜய் கட்சியில இருந்தா தகவல் வந்துச்சு, மாவட்டவில இருந்தா தகவல் வந்துட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சியில இருந்து மாவட்ட ரீதியாக தலைவர்கள் கருத்து கேட்க போறாங்க. சரி, நவம்பர் 14 இருந்து போறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன் இந்த புதிய வியூகம்? வழக்கமா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, தலைவர் இருந்து யார் கூட்டணி முடிவு பண்ணிடுவாங்க. இது ஏன்? எல்லா கட்சிகளுமே கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவார்கள். காங்கிரஸும் விரும்பும், அது தவறில்லை, மாற்றுக்கருத்தில். நான் தான் சொன்னேன், பாஜக விரும்பும், காங்கிரஸும், எல்லாருமே தங்கள் வலிமையை நினைப்பார்கள், தாங்கள் வலிமையாக இருப்பதாக நம்புவார்கள், தங்களுக்கான இடங்களை கேட்பார்கள். அது அவர்களுடைய உரிமை, அவருடைய நம்பிக்கை. எவ்வளவு இடங்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல பேச்சுவார்த்தை நடத்தி எல்லா கட்சிகளுமே என்ன செய்யும்? ஒரு இடத்துக்கு சுமூகமான ஒரு தீர்வுக்கு வருவாங்க. ஆனால் கூட்டணி மாறுமா? நீங்கள் தொடக்கத்தில் கேட்டும்போது நான் திமுக அணிக்கு மட்டும் சொல்லலை, அதிமுக அணிக்கு சேர்த்தே சொன்னேன். கூட்டணி மாற வாய்ப்பில்லை, நான் தெளிவாக சொன்னேன். நான் திமுக அணிக்கு ஒரு பார்வை, அதிமுக அணிக்கு ஒரு பார்வை வைக்கல. கூடுதல் இடங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறத திமுக காங்கிரஸ் அணிக்கு ஒரு பார்வையும், அதிமுக பாஜக அணிக்கு ஒரு பார்வையுமாக வைக்கல. எல்லா அணிக்கும் சேர்த்தே சொன்னேன். வேறொரு மாநில தேர்தலில் எதிரொலிக்கும் முடிவுகள் இன்னொரு மாநிலத்தில், நாட் ஒன்லி தமிழ்நாடு, எந்த மாநிலத்திலும் எதிரொலிக்காது. தமிழ்நாடு தேர்தல் என்பது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு பிரச்சனைகளை மையப்படுத்திய தேர்தலாக இருக்கும்.
ஒன்றுபட்டு நிற்கின்ற ஒரு அணி, இத்தனை தேர்தல்களில் வெற்றி பெற்ற ஒரு அணி நிச்சயமாக அந்த அணி தொடர வேண்டும் என்றுதான் விரும்புமே தவிர ஒரு புதிய ரிஸ்கை எடுக்க விரும்ப மாட்டாங்க. நீங்க கேட்டதுனால நான் உடச்சே சொல்லிடுறேன். நீங்க என்ன கேட்க வந்தீங்கிறது ஒரு வார்த்தையில் சொல்லிடுறேன். காங்கிரஸ் தாவேகாவோடு நெருங்குகிறதா அல்லது நெருங்குமா அப்படிங்கிற ஹேசியன்கள் சில வாரப்பத்திரிகையிலே இன்னைக்கு தலைப்பாவே போட்டிருக்கிறாங்க. இந்த நிமிடம் வரை விஜயினுடைய வாக்கு சதவீதம் என்ன என்பது யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அண்ணன் சொல்லும்போது அடிக்கடி சொல்லுவாங்க, ரவீந்திரன் அன்டெஸ்டட் அன்ப்ரூவ்டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு வாக்கே இல்லைங்கிறது அவருடைய பார்வை, எனக்கு ஏதோ இருக்கலாம் அப்படிங்கிற பார்வை. அப்போ தொடர் வெற்றிகளை கொடுத்த ஒரு அணியை நம்பி ஒரு நீண்ட பாரம்பரியம் உள்ள காங்கிரஸ் கட்சி பயணிக்குமா, வாக்கு சதவீதத்தையே நிரூபிக்காத ஒருவரை நம்பி அந்த அணிக்கு போகுமா அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒரு சிலரின் விருப்பம். திமுக அணியை எப்படிதோ ஒரு இடத்துல ஸ்பிளிட் பண்ணலாமாங்கிறதுக்காக பல வேலைகளை செய்கிறாங்க. நிச்சயமாக அந்த ஆசை நிராசையாகத்தான் போகும்.